பார்த்தீங்களா, தொட்டியன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல. இவங்க ஒரிஜினல் பேர் வந்து ஜோகி. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவங்கள தொட்டிய நாயக்கர் என்று கூட வந்து அழைக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு வந்து இந்த ரிச்சுவல்ஸ், இந்த பில்லி சூனியம் வந்து வைக்கிறது, எடுக்கிறது, அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து பெக்கிங், இவங்க யாசகம் கேட்டுதான் வந்து தங்களோட பொழப்ப வந்து வச்சுக்குவாங்க. இவங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நிலையான வீடு கூட கிடையாது. இவங்க ஒரு நாடோடி சமூகம். தமிழ்நாட்டு மதுரை வீரா. இந்த மதுரை வீரான்றது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தெலுங்கு பேசுற மக்கள் பூரா வந்து இந்த மதுரை வீரனை வந்து பாத்தீங்கன்னா கும்பிடுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா வந்து இந்த மதுரை வீரன் வந்து பாத்தீங்கன்னா யார் கூட வந்து ஃபைட் பண்ணா அப்படின்ற விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏன் இந்த மதுரை வீரனை வந்து இருக்கிற தெலுங்கு மக்கள் வந்து பார்த்தா அதிகமா விழுந்து வந்து கும்புறாங்க அப்படின்றது. அதே மாதிரி சில ஒரு பேருந்துல கூட வந்து பார்த்தா அரசு பேருந்து, யாரோட அரசு பேருந்து, யாரோட அரசு பேருந்து அது? எந்த இலங்கை அரசு பேருந்தா இல்ல ஆந்திர அரசு பேருந்தா, எந்த அரசு பேருந்து? ஒரு தமிழ்நாடுன்ற அந்த பேரை கூட வந்து ஒட்டுறதுக்கு மனசு வரலாம். அப்ப எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வன்மம் வந்து பார்த்தா தலைவிரிச்சு ஆடுவாங்க. எந்த பிறமொழியாளர்களை பிறமொழி பேசுவார் என்பதற்காகவோ இல்ல பிறமொழி பேசும் இனம் என்பதற்காகவோ தமிழகத்தில் எந்த இடத்தில் எந்த மானத்தமிழன் தாக்குதல் நடத்தியுள்ளார்? ஒரு தமிழன் வாயத்தொன்னு சொல்லாத, எங்களை பிறமொழியாளன்னு சொல்லாத, எங்களை தெலுங்கர்னு சொல்லாத, சொன்னா வந்து நாங்க கலவரத்தை ஏற்படுத்துவோம், எல்லாத்துக்கும் துணிவோம் அப்படின்றதுதான் வந்து இந்த வன்மத்தோட உச்சக்கட்ட வெளிப்பாடு. 10 இதே ஆள்கிட்ட நேர்ல போயிட்டு பேசுங்களேன், அதனால வாயை திறந்து இந்த மாதிரி விஷயம் ஒன்ன கூட வந்து பேசலாம், அப்படியே கடந்து போயிருவான். தமிழ் வாழ்க, ஆமா இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். இந்த மாதிரி இடத்துலதான் இந்த யூடியூப்ல கமெண்ட்ல போறதும் சரி, பேஸ்புக்ல கமெண்ட் போறப்பையும் சரி, முகத்தை மறைத்து கொண்டு உண்மையான அடையாளத்தை விஜயராகவன் இது 7:30 இது வந்தாலே வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகும், ஏதாவது கலவரத்து முகம் ஏற்படுத்திட்டு போகும். இது என்ன சொல்லிருக்குன்னு நீங்க பார்ப்போம். தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலையும் பத்தி இவங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இவங்களை பார்த்திருப்போம். வேற யாரும் கிடையாது, பாம்பாட்டுருவாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம், இந்த ரிச்சுவல்ஸ் வந்து பண்றவங்க. அதுபோக வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ராபரியும் பண்ண ஒரு கம்யூனிட்டி. அதை பத்தி அனைவருக்கும் வணக்கம். நாம மிகவும் பிற்படுத்தப்பட்ட இருக்கிற பிறமொழியாளர்களை பத்தி நமக்கு தொடர்ந்து காணொலி போட்டு வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 6 பாகங்கள் முடிஞ்சு போச்சு. இது 7வது பாகம். போன காணொலியில என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க, என்னென்ன வன்மத்தை கக்கியிருக்காங்கன்றத நம்ம பார்த்துட்டு, இன்னைக்கு ஒரு முக்கியமான சமுதாயம், நம்ம மோஸ்ட்லி தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலையும் பத்தி இவங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இவங்களை பார்த்திருப்போம். வேற யாரும் கிடையாது, பாம்பாட்டுருவாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம், இந்த ரிச்சுவல்ஸ் வந்து பண்றவங்க. அதுபோக வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ராபரியும் பண்ண ஒரு கம்யூனிட்டி. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேத்து போட்ட காணொலியில இருந்த அந்த கேள்விகளையும் பதில்களையும் நம்ம படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து, தேங்க்யூ சோ மச் சார், டுடேஸ் சீஃப் செக்ரட்டரி பிலாங்ஸ் டு 1R கம்யூனிட்டி. மச் இன்ட்ரெஸ்டிங். சத்தியமா இப்ப இருக்க சிஎஸ் வந்து பார்த்தா எந்த கம்யூனிட்டி எனக்கு தெரியாது. இவர் சொல்லியிருக்காப்புல, இது உண்மையா இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட்ல வந்து தெரிஞ்சவங்க நீங்க தாராளமா வந்து பதில் சொல்லலாம். ஏன்னா நான் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ் யாருன்றத வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மற்ற கமிஷனர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். ஆனா சிஎஸ் பத்தி நான் எடுக்கல. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, அவங்க யாரு என்ன ஏதுன்ட்டு. ஏன்னா ஒரு தமிழ் வண்ணார் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டோட தலைமைச் செயலாளர் இருப்பது வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் பெருமையே. ஆனால் அவர் தமிழ் உணர்வோடு வந்து மக்களை அணுக வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. வெறுமனே தமிழராக மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, தமிழர் என்கிற உணர்வோடையும் அவர் இருந்தார்னா கண்டிப்பா சந்தோஷம்தான். 2வது கமெண்ட், நாய் எம்பட்டன் ஹிந்தி, நாயுடு ஆரியாஸ், கம்பளி மயிர், வெடுவூரியன் அதிபதி, என்னமோ ஒண்ணு போட்டிருக்காப்புல, என்ன போட்டிருக்காருன்னு தெளிவா தெரியல. ஆனா இவர் குழப்பியிருக்காரா இல்ல இவர் யாரும் குழப்பியிருக்காங்களா இல்ல நம்மளை குழப்புறாங்களான்றது சத்தியமா புரியல. தெளிவாக உங்களோட கமெண்ட் வந்து நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து அதுக்கு நான் பதில் வந்து நான் கொடுக்கிறேன் கண்டிப்பா. விஜயராகவன், இது 7:30 இது வந்தாலே வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போகும், ஏதாவது கலவரத்து முகம் ஏற்படுத்திட்டு போகும். இது என்ன சொல்லிருக்குன்னு நீங்க பார்ப்போம். வன்மம் யாருக்கு உங்கள் பதவி பார்த்தாலே தெரியும் தம்பி, நீ சோழனா பாண்டியனா இரண்டும் கெட்டான பேரா இருக்கிறது. என் மாமா பையன் கல்லர் சாதியில கல்யாணம் பண்ணியிருக்கான், என் மகள் வன்னியர்ல கல்யாணம் பண்ணியிருக்கான். உன்னை மாதிரி இருக்கு, ரைட், ஓகே. சீமான் கொல்டி பசங்களை பச்சை மட்டையால அடிக்கணும்னு சொன்னாரு, நாயக்கர் மகளை வந்து புல்டோசர் வச்சு இடிக்கணும்னு சொன்னாரு. இதெல்லாம் சரி சொல்லிட்டாரு, ஓகே ரைட்டு. அப்புறம்
10 எல்லையோர மாவட்டங்களில் கலவரம் வெடித்தால் தமிழ்நாடு தாங்குமா? இங்க வா. இதைத்தான் வந்து நாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தோம். உன் வாயிலிருந்து, உன் அடி மனசுல இருந்து என்ன வரணுன்றது வந்து இன்னைக்குதான் முழுமையா வெளியே வந்திருக்கு. இதுலயே தெரிஞ்சு போயிடும். நீங்க தமிழ்நாட்டுல இவங்க உட்கார்ந்துகிட்டு நம்மள என்னென்ன செய்யணும், எப்படி இப்படிலாம் உருட்டி பார்க்கணும், மிரட்டி பார்க்கணுன்றதுக்கு வந்து இதுதான் ஆகச்சிறந்த உதாரணம். இதே ஆள்கிட்ட நேர்ல போயிட்டு பேசுங்களேன், அந்த ஆள் வாயை திறந்து இந்த மாதிரி விஷயம் ஒண்ணு கூட வந்து பேச மாட்டான். அப்படியே கடந்து போயிருவான். தமிழ் வாழ்க, ஆமா இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். இந்த மாதிரி இடத்துலதான் இந்த யூடியூப்ல கமெண்ட்ல போறதும் சரி, பேஸ்புக்ல கமெண்ட் போறப்பையும் சரி, முகத்தை மறைத்து கொண்டு, உண்மையான அடையாளத்தை மறைத்து கொண்டு, இதுதான் அவங்களோட உண்மையான வன்மதம் வெளிப்படும் இடம். நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஸ்கூல்ல நம்ம படிச்சுட்டு இருப்போம். நல்லா படிச்சுட்டு இருக்கிறப்ப வந்து நம்மளுக்கு பிடிக்காத வாத்தியாரை பத்தி வந்து என்ன பண்ணுவோம், பாத்ரூம்ல போய் எழுதி வைக்கிறது. அது மட்டும் இல்லாம கரண்ட் போச்சுன்னா வந்து கணக்கு வாத்தியார் ஒலிக அப்படின்னு கத்துறது. அந்த மாதிரி குரூப் தான் வந்து இந்த குரூப்பும் சரி. 10 எல்லையோர மாவட்டம் கலவரம் வந்தா தமிழ்நாடு தாங்குமா? நீ பண்ணி பாரு. இந்த வார்த்தைக்கே வந்து பாத்தீங்கன்னா உன் மேல பெட்டிஷன் கொடுத்து உன்னை தூக்கி உள்ள வைக்கணும். இதுதான் மிரட்டி பாக்குறது. அதாவது தமிழன் வாயை திறந்து சொல்லாத, எங்களை பிறமொழியாளன்னு சொல்லாத, எங்களை தெலுங்கர்ன்னு சொல்லாத, சொன்னா வந்து நாங்க கலவரத்தை ஏற்படுத்துவோம், எல்லாத்துக்கும் துணிவோம் அப்படின்றதுதான் வந்து இந்த வன்மத்தோட உச்சக்கட்ட வெளிப்பாடு. 10 மாவட்டத்தை வந்து கலவரத்தை ஏற்படுத்திடுவாங்க. நம்ம அடி வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே அடி வாங்கிட்டு போறதுக்கு வந்து தமிழ்நாடு என்ன பைத்தியமா? இல்ல வீரமற்றவனா? வெளியூர்ல அடிக்கிறான்னா வந்து தன் குடும்பத்துக்காகவும் தன்னுடைய மகள், தன்னுடைய மகன், தன்னுடைய மனைவி, தன்னுடைய தாய், தந்தை, தங்கை, அண்ணன் எல்லாருக்காகவும் வந்து பார்த்தா பொறுத்துக்கிட்டு அடி வாங்கிட்டு இருந்தான். இங்க தமிழ்நாட்டிலேயே வந்து நீங்க வந்து அடிப்பீங்க, 10 மாவட்டத்துக்கு உள்ள பூந்து அடிப்பீங்க. இதுல தமிழை வந்து அடி வாங்கிட்டு வேடிக்கை பார்ப்பானா? விஜயராகவா, நீ என்ன கதை விட்டாலும் சரி, உன் உன் பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா கல்லன் கல்யாணம் பண்ணி கொடுத்த, வன்னியன் கல்யாணம் பண்ணி கொடுத்த, வண்ணார் கல்யாணம் பண்ணி கொடுத்த, பறையர் கல்யாணம் பண்ணி கொடுத்ததெல்லாம் இங்க கதை கிடையாது. நீ யாரு, உன்னோட ஆதி மந்தம் என்ன, அவ்வளவுதான். அதை ஏற்றுக்கொண்டு எங்களோட சந்தோஷமா வாழு. உன்னை யாரு எந்த இடத்துலயும் வந்து பார்த்தா தொந்தரவு பண்ணதும் கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த பிறமொழியாளர்களை பிறமொழி பேசுவார் என்பதற்காகவோ, இல்ல பிற இனத்தை பிறமொழி பேசும் இனம் என்பதற்காகவோ தமிழகத்தில் எந்த இடத்தில் எந்த மானத்தமிழன் தாக்குதல் நடத்தியுள்ளான்? ஒரு ஆதாரம் சொல்லு, ஒரு உதாரணம் சொல்லு. இத்தனை வருஷம் 1956ல இருந்து 2025 வரைக்கும் எந்த இடத்தில் ஒரு தெலுங்கு மக்களை தெலுங்கு மொழி பேசுகிறார் என்பதற்காகவோ, இல்ல கன்னட மொழி பேசுறவரை கன்னட மொழி பேசுகிறார் என்பதற்காகவோ யார் அடித்தது, யார் துன்புறுத்தியது? எந்த இடத்துலயாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? சொல்லு. தமிழ்நாட்டுல வந்து அங்க கர்நாடகால வந்து தமிழர்கள் அடிக்கிறப்ப கூட வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவன் தமிழன். அதை முதல் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் புரிஞ்சுக்கிறாம எல்லையோர மாவட்டத்தை வந்து கலவர துண்டு போறாம வெளியே வந்து பார்த்தா வெடி போட்டாலே கதவு போட்டு உள்ள உட்காந்துருக்குது. இது வந்து நம்மளை பயமுறுத்த பாக்குது. பரவாயில்ல, உன் வன்மை வந்து வெளிப்பட்ட வரைக்கும் சந்தோஷம். அதே மாதிரி சோழனும் பாண்டியனும் ரெண்டும் கட்டான பேர்னா, அதாவது தமிழ் மொழியின் அருமையும் தமிழர் வரலாறும் தெரியாத தற்கூரிகள் இப்படிதான் பேசுவாங்க. சோழபாண்டி என்பதை வந்து பார்த்தீங்கன்னா யார் என்றால் ராஜேந்திர சோழனுடைய வாரிசுகள் மதுரையில் சென்று ஆட்சி நடத்தும் பொழுது அது பாண்டி நாடாக இருந்த காரணத்தினால் சோழனாகிய அவன் பாண்டியன் என்ற டைட்டில் ஆட் பண்ணிக்கொண்டு முதலாம் சோழபாண்டியன், ராஜேந்திர சோழபாண்டியன் அப்படின்னு சொல்லி சோழபாண்டியன்ற பேர்லயே 4-5 மன்னர்கள் வந்து ஆட்சி செய்திருக்கார்கள் திருநெல்வேலி வரைக்கும். அந்த பேர் தான் வந்து என்னோட பேர். அதைத்தான் வந்து நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் உண்மை. அதை விட்டு வந்து பாத்தீங்கன்னா வரலாறும் தெரியாம ஒண்ணும் தெரியாம அத இங்க வந்துட்டு பார்த்தா ரெண்டும் கட்டான பேர்னா உனக்கு எப்படி தெரியும்? நாயக்கர் நாயுடு 2 ஒண்ணுன்னு சொன்னா சந்தோஷப்பட்டிருப்ப. அப்படிதானே? உங்கள் வீடியோ உங்களோட வீடியோ பார்க்கும் மக்களின் அளவு குறைந்து கொண்டு வருகிறது. நான் வீடியோ வந்து எல்லாரும் பார்க்கணும், வியூஸ் ஏறணும், அந்த வியூஸ் வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. அப்படின்னா வந்து நானும் சில ஒரு சில கட்சிக்காரெல்லாம் இருக்காங்க. உட்கார்ந்துகிட்டு வந்து பார்த்தா திட்டுறது, அடுத்த ஜாதியை திட்டுறது, அடுத்த இனத்தை திட்டுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்தா யூடியூப்ல சம்பாதிக்கிறோம், பொய் சொல்லி சம்பாதிக்கிறோம், புரட்டு போய் சம்பாதிக்கிறோம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி என்னாலும் சம்பாதிச்சுட்டு போக முடியும். பட் வந்து என்னோட எண்ணம் அது கிடையாது. பதிவு செய்ய வேண்டும். முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதே வந்து மக்களுக்கு விழிப்புணர்வே இல்லாம போயிருது. அதுதான் இங்க விஷயமே. அதனாலதான் வந்து இதை பதிவு செய்ய வேண்டிய இது டாக்குமெண்டேஷன் செய்ய வேண்டியது தான் வந்து இந்த இதை கையில் எடுத்தது. 2வது இந்த விஷயத்த என்கிட்ட ஒரு 4 வருடமா வந்து கேட்டுட்டு தான் இருந்தாங்க. நிறைய பேர் கேட்டாங்க. இவ்வளவு பேசுறீங்கல்ல, தமிழ்நாட்டுல பிறமொழியாளர் யாரு, என்னென்ன பண்றாங்க, இடஒதுக்கீடுல எவ்வளவு பேர் இருக்காங்க, பொலிட்டிக்கல் எவ்வளவு பேர் இருக்காங்க? ஏன்னா நம்ம வந்து உலகம் ஃபுல்லா இருக்க எந்த இடத்துலயும் பொலிட்டிக்கல் அதிகாரம் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஆதிக்கம் செலுத்துறது இல்ல. தமிழ்நாட்டுல ஏன்
இவங்க மட்டும் வந்து அதிகமா ஆதிக்கம் செலுத்துறாங்க. 9 அமைச்சர்கள் இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காரு, துணை முதலமைச்சர் எத்தனையோ பேர் இருக்காங்களே, இவங்க ஏன் வந்து இவ்வளவு தூரம் ஆதிக்கம் செலுத்த காரணம் என்ன? அப்ப இவங்க மெஜாரிட்டியா அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்தா கேட்டுட்டே இருந்தாங்க. அதனாலதான் சரி இதை ஒரு டாபிக்கா எடுத்து ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி இதை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிதான் வந்து இதை எடுத்துருக்கே கையில. அண்ணா தமிழ்நாடு ஜோகி கம்யூனிட்டியை பத்தி சொல்லுங்க, அவங்க எப்படி உள்ள வந்தாங்க அப்படின்றத பத்தி கேட்டிருக்காப்புல. இன்னைக்கு டாபிக்கே வந்து அவங்கள பத்தி தான். நிதானமாக அந்த டாபிக்கை முழுமையா கேளுங்க, கேட்டு மக்களுக்கு எடுத்துறீங்க. இன்னைக்கும் கிட்டத்தட்ட வந்து 40% மக்கள் வந்து அந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. நன்றி அண்ணா. உங்களுடன் கவரைக்குடியை வரலாற்று இவர் வந்து பார்த்தா அந்த கவரையை பத்தி சொல்லியிருந்தார்ல, இவர் மெசேஜ் ரிப்ளை பண்ணிருக்காப்ல. தம்பி நான் கண்டிப்பா அழைக்கிறேன். விரைவிலே வந்து நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நம்ம இதுல யார் யார் உணர்வு மிக்க மக்கள் இருக்காங்களோ அவங்கள அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இணைத்து கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை வந்து நான் உள்வாங்கிக் கொள்கிறேன். ஆம், எங்கன் அப்பன் விட்டு என் அப்பன் விட்டு சொத்துதான். இவர்களின் வாள் நறுக்கப்பட வேண்டும் பெரும்பள்ளி. ரொம்ப நேத்து நான் கொஞ்சம் கோவப்பட்ட மாதிரி இவரும் கொஞ்சம் கோவப்பட்டாப்புல. கோவப்பட கிடையாது. இது சொந்த தமிழ்நாட்டிலேயே வந்து தமிழர்களை பத்தி பேசாத, வரலாறை பத்தி பேசாத, நீ வந்து பார்த்தா நாகரிகமற்றவே, நீ வந்து உனக்கு முன்னோர் வந்து அந்த அளவுக்கு பழமையான வரலாறு கிடையாது, நீங்க அப்படி இப்படின்னு சொல்றப்ப இதை நம்ம கேட்க எவ்வளவு நாள் தான் அமைதியா இருக்கிறது? அது கீழே ஒண்ணு ரிப்ளை பண்ணிருக்கு. அதுக்கு இவர் வந்து பாத்தீங்கன்னா பக்காவான ரிப்ளை கொடுத்துருக்காப்புல. அதை வேணா பார்த்துட்டு வேணா வாங்க. ஒரு புறம் தமிழ் சாதிகளை வேற்றுமொழி சாதியாக மாற்றி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி தன்னோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காப்புல. தமிழ்நாடுன்ற பேருந்துல கூட வந்து தமிழ்நாடு என்ற இதை வந்து ஒட்ட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உண்மையிலேயே வந்து இந்த கமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்னதா வந்து ஒரு 5 நிமிஷம் ஆனா பரவாயில்ல பேசிடுவோம். அதாவது இன்றைக்கு நம்ம இங்க ஆந்திராலையும் சரி, தெலுங்கானாலையும் சரி, கர்நாடகாலையும் சரி, அங்க கேரளாலையும் சரி, நீங்க இந்தியால எந்த ஒரு ஒரு ஊருக்கு போனாலும், ஸ்டேட்டுக்கு போனாலும் அந்தந்த ஊரின் பேர்ல தான் வந்து பேருந்து வந்து இயக்கு கொண்டிருக்கு. இப்ப வந்து கேரளா பேருந்து, அரசு கேரளா அரசு பேருந்து, கர்நாடக அரசு பேருந்து, ஆந்திர அரசு பேருந்து, தெலுங்கானா அரசு பேருந்துன்னு சொல்லி அவங்க தங்களுடைய அந்த பற்று, அந்த மொழி பற்றும், அந்த இனப்பற்றும், அந்த மாநிலத்துக்கு உண்டான சுய சுய உரிமையோட அந்த பற்றும் இருக்கிறதுனால அந்த பேரை வந்து ஒட்டிதான் அனுப்புறாங்க எல்லா இதுலயுமே. நீங்க பேருந்து மட்டும் கிடையாது. வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து உள்ள அரசாங்கம் சார்ந்து எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அப்படிதான் வருது. ஆனா இங்க தமிழ்நாட்டுல என்ன ஒரு அவலம்னா, ஒரு பேருந்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அரசு பேருந்து. யாரோட அரசு பேருந்து? யாரோட அரசு பேருந்து அது? எந்த இலங்கை அரசு பேருந்தா? இல்ல ஆந்திர அரசு பேருந்தா? எந்த அரசு பேருந்து? ஒரு தமிழ்நாடுன்ற அந்த பேரை கூட வந்து ஒட்டுறதுக்கு மனசு வரலனா, அப்ப எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வன்மம் வந்து பாத்தீங்கன்னா தலைவிரிச்சு ஆடுதுன்னு பாருங்க. எந்த அளவுக்கு வன்மம். தான் சொந்த நாட்டுல தன்னோட மாநிலத்தோட பேரவே வந்து போடக்கூடாதுன்றதுக்கு உண்டான ஒரு முழு வேலை பார்க்கின்ற அரசும், அரசு ஊழியர்களும் யார் இவர்கள்? நான் அதனாலதான் வந்து ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சாதி சான்று கேட்டா முறையா கொடுக்க மாட்றாங்க. மன்னார்ன்னு கேட்டா மடிவாளம் கொடுக்கிறது, பண்டாரம் கேட்டா வந்து ஜங்கம் கொடுக்கிறது, குயவர்னு கேட்டால் குலாளர்னு கொடுக்கிறது, உப்பிலியன் கேட்டால் உப்பாரம் கொடுக்கிறது. நான் ஒவ்வொரு வீடியோ சொல்லிட்டே வரேன் நானு. ஏன்னா இங்க அரசு இயந்திரத்தில் தமிழ் உணர்வு இல்லாதவர்களும் பிறமொழியாளர்களின் ஆதிக்கம் இருப்பதனாலதான் இந்த மாதிரி இது அதிகமா வருது. இதே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் உணர்வு உள்ள ஒரு ஆட்சியாளரோ ஒரு அரசு ஊழியரோ இருந்தா இந்த மாதிரி போட்டு அனுப்புவதை அவர் அனுமதிப்பாரா? சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து போய் ஒவ்வொரு இடத்துலயும் போய் வந்து ஊர் ஊரா போய் ஒட்ட வேண்டிய அவலம் தமிழர்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு. அதாவது தான் சொந்த பஸ், இது நம்மளுடைய பஸ், இது நம்மளுடைய பேருந்து, நம்மளுடைய பேருந்துல நம்மளோட பேரே போடக்கூடாதுன்ற வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவன் அதை தடுக்கிறதுக்கு போலீஸ் வேற. யார் போலீஸ்? தமிழர்களுடைய வரிப்பணத்தில் வாங்கி அதை மாத சம்பளம் பெறுகின்ற அந்த போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா மிரட்டுது, ஒட்டுற ஸ்டிக்கரை கிழிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அவல நிலையை யோசித்து பாருங்க மக்களே. இத வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துல உங்களுடைய ஏரியால பஸ் ஓட்டுற டிரைவர்கிட்ட சொல்லுங்க, இதை எடுத்து சொல்லுங்க, இல்ல ஒட்டிருங்க போயிட்டு, தவறே கிடையாது. நம்மளுடைய பேருந்தில் நம்ம பேரை ஒட்டாம வேற யார் பேரை போய் ஒட்ட போறீங்க இதுல? அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வலியும் வேதனையா இருக்குது அதெல்லாம் பாக்குறப்ப. இதுக்கு போராட்டமா?
அதாவது என் பேரை சொல்றதுக்கு நான் போராடணும். உன் பேரே சொல்லக்கூடாது. உன் பேரை கிட்ட என்னன்னு சொல்லணும்? ஆம்பல் மட்டும் சொன்னா போதும். பேர்லாம் சொல்லாத. உனக்கு பேர்லாம் கிடையாது. பேர் சொல்லக்கூடாது நீ அப்படின்றது எவ்வளவு ஒரு அபத்தமோ அதே அபத்தம் தான் இந்த பேருந்து விஷயத்திலும் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து இசைவேளாளர் உங்களுடைய சீரியஸ்ல இல்ல. அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்களா? அதை எப்படிங்க ஸ்கிப் பண்ண முடியும்? ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு இனமா அது? தமிழ்நாட்டையே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 50 வருடங்களாக ரூலிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கம்யூனிட்டி, தமிழ்நாடோட ஆணி வரையே வந்து ஆட்டி பார்க்கிற ஒரு கம்யூனிட்டி, தமிழ்நாட்டோட ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாற்றி அமைத்த கம்யூனிட்டி, இலங்கையில் நடந்த போரை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மணி நேரத்தை நிப்பாட்டிய ஒரு கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி எப்படி பண்ண முடியும்? 2வது நீங்க சொல்ற மாதிரி இசைவேளாளர்ன்றது வந்து அவங்களுடைய சாதிப்பேர் கிடையாது. அவங்களுடைய சாதிப்பேர் என்ன? அவங்க எங்க இருந்து வந்தாங்க? அவங்களோட தொழில் என்ன? இங்க வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்த பெண்களுக்கு என்ன அவலநிலை ஏற்பட்டது? அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். அவங்களுக்கு எம்எல்ஏ இருக்காங்க, அமைச்சர் இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காங்க, துணை முதலமைச்சர் இருக்காங்க, எம்பிஸ் இருக்காங்க, மேயர்ஸ் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்கன்னு அவங்களோட பட்டியலை அடுக்கிக் கொண்டே போலாம். தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப மைனாரிட்டியான கம்யூனிட்டி தான். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2, 3 மாவட்டத்துக்குள்ள தான் வந்து இருக்காங்க அவங்க. அவங்கள பத்தி நம்ம கண்டிப்பா டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்கலாம். சரி. எல்லாத்துக்கும் மேல வந்து நம்ம இன்னைக்கு எந்த சமுதாயத்தை வந்து பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம். இவங்க வந்து யாருன்னா ஜோகி என்று அழைக்கப்படுபவர்கள். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜோபி நம்ம இவர் சொல்லுவாப்புல அந்த கேஜிஎஃப் அந்த பையன் கடை வச்சிருக்காருல ஜோபி பையன்ல முடிக்கிற வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோபி கிடையாது ஜோகி அப்படின்னு சொல்லுவாங்க JOGI. இவர்கள் வந்து இவங்களோட நேட்டிவ் எதுனா வந்து ஆந்திர பிரதேசம் தான் இவங்களுடைய நேட்டிவா இருந்திருக்கு. இவர்களுடைய தாய்மொழி வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள். இவர்களை வந்து நீங்க ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து எல்லா மாவட்டத்திலையும் எல்லா தாலுகாலையும் வந்து இவங்களை நீங்க நிறைய பார்த்துருக்கலாம். இப்ப அந்த ஏன் இப்ப வந்து அவங்க பார்க்க முடியாதுன்னா அவர்கள் வந்து கொஞ்சம் அந்த தொழிலை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தனால நீங்க நிறைய பேர் பார்க்க முடியாம இருந்திருப்பீங்க. பாம்பாட்டிகள், அதாவது வந்து பாம்பாட்டுவாங்க பாத்தீங்களா, தொட்டியன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல. இவங்க ஒரிஜினல் பேர் வந்து ஜோகி. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இவங்கள தொட்டிய நாயக்கர் என்று கூட வந்து அழைக்கக்கூடிய வழக்கம் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் போயிட்டு வந்து இந்த ரிச்சுவல்ஸ், இந்த பில்லி சூனியம் வந்து வைக்கிறது, எடுக்கிறது, அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வந்து பெக்கிங், இவங்க யாசகம் கேட்டுதான் வந்து தங்களோட பொழப்ப வந்து வச்சுக்குருவாங்க. இவங்களுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நிலையான வீடு கூட கிடையாது. இவங்க ஒரு நாடோடி சமூகம். தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஊருக்கு போவாங்க, பாம்பாட்டி பிழைப்பாங்க, பில்லி சூனியம் வைப்பாங்க, சில விர்ச்சுவல்ஸ் ஏதாவது பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த யாருக்காவது இந்த குறி பாக்குற மாதிரி அந்த விஷயங்களும் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் போய் பண்ணிட்டு அடுத்து வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து அவங்க அடுத்த ஊர் போயிருவாங்க. இப்படியே நாடோடியா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்துக்கும் சென்ற ஒரு மக்கள் தான் இந்த ஜோகின்ற மக்கள். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பெண்கள், இவங்க வீட்டு பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டாட்டூஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த காலத்துல வந்து பார்த்தா டாட்டூ போடுறதுல வந்து இவங்க இருந்திருக்காங்க. பச்சை குத்துவாங்க இவங்க. இப்ப எப்படி டாட்டூ போடுறாங்களோ அப்ப அந்த காலத்துல வந்து பச்சை குத்துவாங்க. பச்சை குத்துறது வந்து பார்த்தா அந்த பெண்மணிகள் வந்து ஈடுபடுவாங்க. இவர்கள் விவசாயம் மற்ற உள்ளிட்ட எந்த தொழிலையும் ஈடுபடாத ஒரு மக்கள். முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிச்சுவல்ஸ் பண்றது, அதாவது இந்த சடங்குகள் பண்றது, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பை வைத்து வந்து பாத்தீங்கன்னா பிழைப்பு நடத்துவது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் பேரை சொல்லி வந்து பாட்டு பாடி அதன் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா யாசகம் பெற்று அதன் மூலமா குடும்பம் நடத்துறவங்க தான் வந்து இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவங்க ஆந்திரால இருந்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கால்நடையா தெலுங்கானா, கர்நாடகா பிளஸ் வந்து தமிழ்நாடு இத்தனை ஸ்டேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கால்நடையாகவே வந்து பாத்தீங்கன்னா நாடோடியாகவே சுற்றி சுற்றி வருகின்ற ஒரு சமுதாயத்தினர். இன்றைக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்வியில ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு வந்து போற மாதிரி வந்து மாறிக்கிட்டு இருக்கு. பட் ஆனா இவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்றதே வந்து நம்மளோட கவர்மெண்ட் ரிப்போர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு குறிப்புகளும் கிடையாது. ஆனா ஜோகின்ற சர்டிபிகேட்டும் தொட்டின்ற சர்டிபிகேட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட அந்த சாமி கும்பிடுற பேர்லாம் பாருங்களேன், பெத்தவாரு, மலாலம்மா, கெங்கம்மா, ஐயவாரு, அப்புறம் ருத்ரம்மா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை வீரா. இந்த மதுரை வீரான்றது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி தெலுங்கு பேசுற மக்கள் பூரா வந்து இந்த மதுரை வீரனை வந்து பாத்தீங்கன்னா கும்பிடுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா வந்து இந்த மதுரை வீரன் வந்து பாத்தீங்கன்னா யார் கூட வந்து ஃபைட் பண்ணா அப்படின்ற விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏன் இந்த மதுரை வீரனை வந்து இருக்கிற தெலுங்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா விழுந்து வந்து கும்பிடுறாங்க அப்படின்றது. அதே மாதிரி சில தமிழ் மக்களும் வந்து பாத்தீங்கன்னா மதுரை வீரனை கும்பிடுறதுக்குண்டான காரணம் அதுவும் ஒரு காரணம், தனித்துவமான காரணம் ஒண்ணு இருக்கு. அது தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்களும் அவரை வந்து கும்பிடுறாங்க. ஆனா
பெரும்பாலான தெலுங்கர்கள் ஏன் வந்து மதுரை வீரனை கும்பிடுறாங்க? இந்த ஜோகி சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா மதுரை வீரனை குலதெய்வமா கும்பிடுவாங்க. அதாவது நிலையான நிலம் இல்லாத இவர்களுக்கு குலதெய்வமாகவே வந்து மதுரை வீரனை கும்பிடுறாங்கன்னா, அப்ப மதுரை வீரனுக்கு இவங்களுக்கு என்ன கனெக்டிவிட்டின்றத வந்து கொஞ்சம் நீங்க வந்து தேடி பார்த்தாலே தெரியும். மதுரை வீரனை பத்தி கண்டிப்பா நம்ம ஒரு காணொலி போடுவோம். அது மட்டும் இல்லாம இவர்களுடைய இவருடைய இனத்தினுடைய பெண்களை வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் ரிப்போர்ட்லயும் அந்த ஆய்வு ரிப்போர்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா சரியில்லாத மாதிரி இருந்துச்சு. நான் அதனாலதான் சொல்லல. அது உண்மையாவே இருந்தாலும் நம்ம அதை பதிவு செய்யக்கூடாது. ஏதோ ஒரு காலகட்டத்துல அப்படி வாழ்ந்துட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை எடுத்து சொல்லி அவர்களுடைய மனதை வந்து புண்படுத்துறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை. அதனால வந்து நம்ம அதை கடந்து போயிருவோம். அது மட்டும் இல்லாம இந்த நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒட்டரு இந்த 2, 3 கம்யூனிட்டி எல்லாம் இருக்கும். அந்த கம்யூனிட்டிக்கு பதிலாக இவர்களை வந்து நியமனம் பண்ணி ஊரை வந்து சுத்தம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு வெளியே இவங்களுக்கு தனியா வந்து ஒரு குடிசை அமைத்து கொடுத்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்டான மானியத்தையும் கொடுத்து ஊருக்கு வெளியே வந்து வச்சிருந்திருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பண ஓலை இருக்கு பாத்தீங்களா? பண ஓலையிலே வந்து இவங்களுக்கு குடிசை இவங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா பண ஓலையில தான் குடிசை போடுவாங்க. இவங்களோட குடிசைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கதவு என்பதே இருக்காது. அந்த அந்த வீட்டுக்கு கதவு எதுவும் இருக்காது. முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடோடி சமூகம் தான். இவங்கள பத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி எல்லாம் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த வறுமையின் காரணமாக அந்த ஹைவேல வந்து பாத்தீங்கன்னா போற வண்டியில வந்து பாத்தீங்கன்னா வழிப்பறியும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணா கூடிக்கிட்டு அந்த போற வர வண்டிகள் அதாவது வணிகர்களை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மறித்து அவங்கள்ட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா உடைமைகள் அவங்களுடைய பொருட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ராபரி பண்ணிட்டு அதை வந்து தங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டு ஆனா ஊருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அது எந்த ஒரு இதுவும் இல்லாம அவங்களுடைய தொழிலான இந்த குப்பைன்றது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாம்பாட்டுறது இந்த வேலையில வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா ஹைவேல இந்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா அவங்க செஞ்சிருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய அதிகாரியை முல்லாலி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குறிப்புல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பதிவு செஞ்சிருக்காப்புல. அது மட்டும் இல்லாம இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 வருடங்களாக முழுக்க முழுக்க நாடோடியாவே இருந்திருக்காங்க. ஆந்திரால வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா ஹைதராபாத்துக்கு அந்த சைட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் நாடோடியா இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே பரவாயில்ல. இப்ப நிறைய இடத்துல வந்து வேலைக்கு போறாங்க. அந்த தொழில் மாத்திக்கிட்டாங்க. ஆனா ஆந்திராலையும் சரி கர்நாடகாலையும் ஓரளவுக்கு முன்னேறிட்டாங்க. பட் ஆந்திரால இன்னமும் அவங்க சொந்த தாய்நாடான ஆந்திராலையும் சொந்த மொழியான தெலுங்கு மொழியும் பேசுற அந்த ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பணிநிலை கீழே தான் இருக்காங்க. இன்னமும் அதே தொழில் செய்துக்கிட்டு இன்னமும் நாடோடியாவே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா என்ன முயற்சி எடுக்காங்கன்றது நமக்கு தெரியல. பட் ஆனா ஆந்திரால இன்னும் அதே நிலைமையில தான் வந்து அவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டுல நம்ம தான் வந்தர வாழ வைக்கணும் தமிழ்நாடாச்சே. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல நீங்க இப்ப கூட பாத்திருப்பீங்க. இந்த பாம்பாட்டி அந்த வித்த காட்டுற அந்த குரல் வித்த காட்டுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிருச்சு. மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா அலசி எடுத்தோம்னா ஒரு 50 பேர் கூட கிடைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எண்ணிக்கை கம்மியாயிருச்சு. ஏன்னா இங்க வந்து நீங்க ஒரு நாளைக்கு ஒரு கூலி வேலைக்கு போனாலும் 400 ரூபாய் 500 ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு வந்து தமிழ்நாடு வந்து அந்த கூலி பெறுகின்ற அந்த வரம்பு வந்து பாத்தீங்கன்னா உச்சத்துக்கு போயிருச்சு. நீங்க எந்த வேலைக்கு போனாலும் சரி தமிழ்நாட்டுல 500 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் தாராளமாக நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஒரு ஹோட்டல்ல சப்ளையர் வேலைக்கு போறதா சரி, இல்ல ஹோட்டல் 10 பாத்திரம் கழுவுற வேலையா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மாஸ்டர் வேலைக்கு போனாலும் சரி, இல்ல வேற ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தாள் வேலை, ஒரு கொத்தனார் வேலை, எந்த வேலைக்கு சென்றாலும் சரி, ஒரு கட்டிட வேலை, எந்த வேலைக்கு அடிப்படை வேலைக்கு எந்த வேலைக்கு சென்றாலும் சரி, 500 ரூபாய் சம்பளம் வந்து தமிழ்நாட்டில் நிச்சயமா கிடைக்கும். ஆனா அதர் ஸ்டேட்ல இந்த அளவுக்கு கிடைக்குமா என்பது மில்லியன் டாலர் கொஸ்டின். அடுத்த ஒரு காணொலியில நம்ம இன்னொரு கம்யூனிட்டி பத்தி பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு வந்து தம்பி கேட்டார் பாத்தீங்கன்னா இசை வேளாளர் அவங்கள பத்தி ஃபுல்லா எடுத்துக்கிட்டு இருக்கேன். பட் நம்ம வந்து சொல்றப்ப வந்து எதுவும் தவறுதலாகக்கூடாது. பிகாஸ் ரூலிங் பார்ட்டி அதனால என்ன வரலாறு உண்மைன்றதை வந்து நமக்கு நிச்சயமா பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம்.